வரி கொடுக்குதோ அந்த மாநிலத்துக்கு அதிகமான அளவுக்கு நிதி கொடுக்கின்ற அடிப்படையில் வந்து அதுக்கேற்ற மாதிரி சட்டத்தை திருத்தினீங்க நீங்கள், அதுவும் கிடையாது. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் கச்சத்தீவுலேருந்து காவிரி நதியிலேருந்து முல்லை பெரியாறுலேருந்து அத்தனை உரிமையும் தாரை பார்த்துட்டு வழக்குக்கு பயந்து அன்றைக்கி அவங்க அப்பா சர்க்காரிய கமிஷன் அதுக்கு பயந்து தமிழ்நாட்டோட உரிமையில் ஒட்டுமொத்தமாக தாரை பார்த்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தா நான் வந்து மாநில உரிமை மீட்கிறதுக்கு நாங்கள் தான், எங்களை தவிர வேறு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு கோஷத்தை போட்டுட்டு வந்தால் மக்கள் நிச்சயமாக நம்ப தயாராகலை என்பதுதான் வெளிப்படையான உண்மை. எனவே 17 வருஷம் மத்தியில் வந்து ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் வந்து ஒரு எவ்வளவோ செஞ்சுருக்கலாம், மாநிலத்துக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் எந்த திட்டமும் கொண்டு வராமல் முழுக்க வந்து தன்னுடைய குடும்பம் வந்து அன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து மத்தியிலே வந்து அமைச்சராக இருக்கணும் என்பதற்காக வளம் கொழிக்கும் இலாக்காக்கள் பெற்றார்கள். விளைவு அன்றைக்கி வளம் கொழிக்கும் இலாக்காக்கள் பெறுகின்ற ஒரு ஆர்வம் இலங்கையில் வந்து இனப்படுகொலை வந்து கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சம் தமிழர்கள் வந்து அன்றைக்கி வந்து முள்ளிவாய்க்காலில் வந்து படுகொலை செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு வார்த்தை அன்றைக்கி வந்து உங்களுக்கு கொடுக்கின்ற ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்குவோம், எங்களுடைய தொப்புள் குடியாக இருக்கின்ற தமிழர்கள் தாக்கப்படுவதை நிறுத்தணும், கொல்லப்படுவதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இருந்தால் கண்டிப்பாக வந்து அன்றைக்கு இருந்த அரசு, மத்திய அரசு நிறுத்தியிருக்கோம். ஆனால் விளைவு என்ன, அன்றைக்கி தனக்கு பதவி கிடைத்தால் போதும் என்ற அடிப்படையில், தன் குடும்பத்துக்கு பதவி கிடைத்தால் போதும் என்ற அடிப்படையில் அவருடைய அந்த அணுகுமுறையின் காரணமாக 1.5 லட்சம் தமிழர்கள் வந்து முள்ளிவாய்க்காலில் அந்த இனம் வந்து கொல்லப்பட்டதுக்கு அதுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு வரலாற்றிலே வந்து ஒரு கருப்பு அரசு என்ற அடிப்படையில் அன்றைக்கு இருந்த மத்திய அரசும், அதே போன்று அன்றைக்கி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மாநில அரசு அன்றைக்கி திரு கருணாநிதி அரசும் அன்றைக்கி காரணம். அன்றைக்கி ஏன்னா இப்படி வந்து தமிழினம் கொல்லப்படுது, அது மட்டும் மாநில உரிமை தாரை பார்த்துட்டு இப்போ வந்து புது அவதாரம். அப்போ எலெக்ஷன் வந்தாலே புது அவதாரம் எடுத்துப்பாங்க. யார்? ஸ்டாலின் புது அவதாரத்தோடு வருவாங்க. என்னமோ வானத்திலேருந்து குதித்த பெரிய வந்து உத்தம சிகாமணி யோகியன் வர செம்பட்டு உள்ளவின்ற மாதிரி அந்த மாதிரி பெரிய அளவுக்கு வந்து யோகியர்கள் வந்து இன்றைக்கு வந்து அயோக்கியர்கள் இன்றைக்கு யோகியர்களாக இன்றைக்கு வந்து ஒரு நடமாடி கொண்டிருப்போம். இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிச்சயமாக நன்றாக தெரியும். எல்லா கேள்விக்கும் காலையில் வந்து பதில் சொல்லியாச்சு. ஓகே, மீது ஒரே விஷயம், அதாவது பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளரும் அதே போன்று கட்சியிலேருந்து அதுக்குரிய விளக்கம் கொடுத்தாச்சு. அந்த விளக்கமே போதுமானது. என்னை பற்றி கூட வதந்தி பரப்பி விட்றாங்க. அது என்ன அதை கேட்க மாட்டேங்கல நீங்கள். அதாவது எனக்கு என்னென்னா என்னால் ஒரு யூடியூபரு, ஒரு மீடியா, அவங்களுக்கு வருமானம் வந்தால் மகிழ்ச்சி தான். எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி தான். ஏன்னா டெய்லியும் லைம் லைட்டில் இருக்கணும், டெய்லியும் லைம் லைட்டில் இருக்கணும். நான் கூட யூடியூப்பில் எழுதினே இருங்க. ஏன்னா நடக்காத ஒரு விஷயம் எதிர்பார்க்கணுக்கு ஏமாற்றம் தரேன்ற விஷயம் ஸ்டாலினுக்கு தெரியும் நான் மானஸ்தன்னு சொல்லிட்டு, ஸ்டாலினுக்கு தெரியும் நான் மானஸ்தன்னு சொல்லிட்டு யார் வீட்டு முன்னாடியும் போய் பதவிக்காக நின்னால் ஜெயிக்க மாதிரி கிடையாது. திராவிட பாரம்பரியத்தில் வந்தவங்க, பெரியார் வழியில் வந்தவங்க, அண்ணா வழியில் வந்தவங்க. அண்ணாவுக்கு பிறகு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஏன்னா காலை வரல வந்து அண்ணா திமுக ரத்தம் தான். உடல் மண்ணுக்கு உயிர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. இதுதான் வந்து எங்களுடைய கொள்கையும், அதான் நிலையம். சரி, அதனால் வந்து யூடியூபர் வந்து எழுதுகிறவங்க எழுதினிருங்க, மீடியா போடுறவங்க போடணுருங்க, ஐ டோன்ட் கேர். சிஎம் வந்து லெட்டர் எழுதியிருக்காரு, ஒன்றிணைவோம்ன்ற ஒரு கேம்பெயின்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தேனியில் வந்து எம்எல்ஏ எம்பிஸ் இந்த மாதிரி பேசியிருக்காங்க. எப்படி அதுதான் விமர்சனத்துக்கு ஆயிருக்குது. ஒன்றிணைவோம் வா என்று சொல்லி அவர் சொல்லி பல மாவட்டங்களில் கூட்டம் நடக்கும்போது அதில் ஒரு சில மாவட்டங்களில் எந்த அளவுக்கு வந்து அந்த உள்குத்து இருந்தது என்பது பட்டவர்த்தனமாக வந்து தேனி மாவட்டம் தெரிஞ்சுது. ஒரு எம்எல்ஏவுக்கும் எம்பிக்கும் அது ஃபில்த்தி லாங்குவேஜ், அதை நான் வந்து சொல்ல முடியாது. ராஸ்கல், அப்புறம் வந்து முட்டாள், இந்த மாதிரியெல்லாம் வார்த்தைகள் வந்து மேடையிலேயே வந்து அவர்கள் வீசுவதன் மூலம் ஒரு ஒன்றிணைவோம் என்றதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக தான் நிச்சயமாக இதை பார்க்க முடியும். எனவே மக்களை வந்து ஏமாற்றுறது ஒரு பக்கம், இன்றைக்கி கட்சியிலே வந்து இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கின்ற மாபெரும் தலைவர்